அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்தல வரலாறு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோவில் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோயில் எங்கே இருக்குது, இங்கு நடைபெறக்கூடிய வேண்டுதல்கள் பிரசாதங்கள் என்ன, இந்த திருக்கோயிலோட சிறப்புகள் என்ன, ஸ்தல வரலாறு என்ன, இந்த திருக்கோயிலுக்கு எந்த மாதத்தில் என்ன திருவிழா நடைபெறுதுங்கிற எல்லா தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த திருக்கோவில் முதல்ல எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ சென்னையில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய செங்குன்றத்திலிருந்து இந்த திருக்கோவிலை பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோயிலுக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். ஆவடி, திருவள்ளூர் மற்றும் ஊத்துக்கோட்டை பகுதிகளில் இருந்தும் பெரியபாளையம் போவதற்கு பேருந்து வசதி இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த திருக்கோயிலில் வருடம் முழுவதுமே அம்மன் கிட்ட அருள வேண்டி பக்தர்கள் குடும்பத்தோட கூட்டமாக வருவது அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த திருக்கோவிலில் ஆடி மாதம் திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களுமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி ஞாயிறு விசேஷ தினமாக கொண்டாடப்படுது. இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்கே அம்மனுக்கு பிரியமான வேப்பிலைகளினால் தயாரிக்கப்பட்ட வேப்பிலை சரத்தை உடம்புல கட்டிட்டு ஆலயத்தை சுற்றி பக்தர்கள் தங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுறாங்க. இப்போ இந்த பெரியபாளையத்தம்மன் எப்படி இருப்பா அப்படின்னா, ஒரு கையில் சக்கராயுதமும் மற்றொரு கையில் கபால கிண்ணமும் ஏந்து நிற்கிறான். இந்த கபால கிண்ணத்தில் மகாலட்சுமி, துர்க்கை, சரஸ்வதி ஆகிய 3 தேவியரும் அடங்கி இருப்பதாக பதாக தத்துவம் ஒன்று சொல்லுது. அதனால் உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், கல்வி, வீரம் இந்த 3ஐயுமே அன்னை பவானி அம்மன் வழங்குகிறாள்ங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கு. இங்கு மக்கள் பெண்கள் செய்யக்கூடிய இன்னொரு வேண்டுதல் என்னன்னா, உடல் நலம் பெறவும் நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்துடன் அடையவும் பெரியபாளையம் பவானி அம்மனை நினைத்தபடி வருபவங்க தான் நிறையா பேர். அதில் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கணவன் நோய்வாய்ப்பட்டிருந்தா தங்களுடைய மாங்கல்யம் நிலைத்து நிற்க இந்த அம்மனை மனதார வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டுதல் நிறைவேறியதுக்கு அப்புறமா தங்களுடைய தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி பெரியபாளையத்து அம்மனோட பெருமையை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இந்த திருக்கோயிலுக்குன்னு ஒரு அழகான வரலாறு சொல்கிறாங்க. அதாவது ஸ்தல வரலாறு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, கம்சன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, தேவகியை வசுதேவருக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டு அந்த தேரை கம்சன் தான் ஓட்டிட்டு போயிருக்காரு. கம்சன் அப்படி தேரை ஓட்டிட்டு போகும் பொழுது ஒரு அசரீரி ஒலிக்குது. உன்னுடைய தங்கை தேவகியோட வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தை உன்னை கொல்லும்னு. இதனால் ஆத்திரமடைந்த கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைச்சிட்டான். தேவகி பெற்றெடுத்த 7 குழந்தைகளையுமே கம்சன் ஒன்னொன்னா அழிச்சிட்டான். 8வது குழந்தை எப்பொழுது பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கான். 8வது குழந்தையாக தான் கண்ணன் பிறந்தார்னு சொல்லுவாங்க. ஒரு நள்ளிரவில் கண்ணன் பிறந்ததும் அங்கே ஒரு அசரீரி ஒழிச்சிருக்கு வசுதேவர்கிட்ட அசரீரி சொல்லுது, வசுதேவரே, உங்களோட மகனை கோகுலத்தில் இருக்கக்கூடிய நந்தகோபரோட மனைவி யசோதையிடம் சேர்த்துட்டு யசோதைக்கு பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைய இங்கே தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வசுதேவரும் தன்னுடைய மகன் கண்ணனை கூடையில் வைத்து தலையில் சுமந்தபடி யசோதையிடம் கொடுத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தையை எடுத்துட்டு தேவகியோட பக்கத்தில் வச்சுட்டாரு. அன்னைக்கு அதிகாலையில் தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்ததுங்கிற தகவல் கம்சனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உடனே கம்சன் ஓடி வந்திருக்கான். ஓடி ஆண் வாரிசுக்கு பதிலாக பெண் குழந்தை இருக்குது அதை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்துட்டான். இருந்தாலும் 8வது குழந்தை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைய கையில் எடுத்து கொல்றதுக்காக ஆகாயத்தில் தூக்கி எரிஞ்சு பாறையில் மோதும்படி செஞ்சிருக்கா. அந்த குழந்தை ஆகாயத்தில் பறந்துட்டே சொல்லுச்சான், கம்சனே, உன்னை கொல்ல உதித்தவன் கோகுலத்தில் வளர்ந்து வருகிறான். உரிய நேரத்தில் அவன் உன்னை கொல்வான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மறைஞ்சிருச்சு. அந்த குழந்தை ஆரணி ஆற்றங்கரையில் பவானி அம்மனாக அமர்ந்த இடம்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய பெரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவில்ங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. பெரியபாளையம் திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் பக்கத்து மாநிலமான ஆந்திராவிலிருந்தும் பக்தர்களோட வருகை அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த திருக்கோவிலுக்கு போயிருந்து அங்கு வேறு என்ன விதமான பிரார்த்தனைகள் அம்மனுக்காக செய்யப்படுதுங்கிற தகவலை பார்த்துருந்தீங்கன்னா
அந்த தகவலை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அந்த கோவிலுக்கு புதிதாக போகக்கூடிய அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஞாபகமாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.